சுவாசம் பதிப்பகம் வழங்கும் அனந்த சாய்ராம் ரங்கராஜனின் பங்குச்சந்தை புத்தகம். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி முதலீடு செய்வது என்பதை விளக்கும் புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அல்லுமா பாஷா அவர்களுடைய மறைவு தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதற்கு பல்வேறு விதமான ரியாக்ஷன்ஸை நாடு முழுவதும் நம்ம பார்த்துருப்போம். கோவை குண்டுவெடிப்புக்கு மூல காரணமாக இருந்து மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட பாஷா பலருக்கும் இங்கு அப்பாவாக, அண்ணனாக, தம்பியாக கருதப்பட்டார் என்பது வேதனை அளித்தாலுமே இப்பேற்பட்ட ஒரு நபருக்கு லோக்கல்ல மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல சப்போர்ட் இருக்கு என்று சொன்னால் நம்புவீர்களா? சமீபத்தில் ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. கோவை பாஷா, அல்லுமா பாஷாவிற்கு சர்வதேச தீவிரவாத அமைப்புகள் ஆதரவு அளித்தார்கள் என்ற ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. இது குறித்து விரிவாக நம்மிடையே பேசுவதற்காக அட்வொகேட் ஷவுகத் அலி அவர்கள் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் செய்தி இது? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு சில நபர்களுக்கு பாஷா அப்பா ஆகிவிடுகிறாரு. இதை தாண்டி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு பாஷா எங்களோட ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், லஷ்கர் இ தாய்பா, ஜெய்ஷே முகமது, அல் காய்தா, ஐஎஸ்ஐஎஸோட தொடர்புள்ள ஒரு நபர், ஹைதராபாத்தில் பிறந்த ஒரு நபர். அவர் பேர் வந்து ஃபரத்துல்லா கௌரி. 1964 ஹைதராபாத்தில் பிறந்தார். அக்ஷர்தம் கோயில் மாஸ்டர் மைண்ட் அவர் தான், கோயில் அட்டாக் மாஸ்டர் மைண்ட். அப்புறம் ராமேஸ்வரம் கஃபே பெங்களூரில் இருக்குது இல்லையா, அதோட மாஸ்டர் மைண்ட். அவர் சிக்னலில் ஒரு ஸ்டேட்மெண்ட், அவருடைய சேனல் ஒன்று இருக்குது, சவுத் அல்லாஹ் அப்படின்னு. அந்த சேனல் சவுத் அல்லாஹ்னா வாய்ஸ் ஆஃப் ட்ரூத், உண்மையின் குரல் அப்படின்னு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு வீடியோ இருக்குது. அதில் வேறு அவர் பாஷாவை வந்து பெரிய முஜாஹிதீனா இப்போ தான் தற்காலமாக, இப்போ தான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இறந்து, அவர் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய வேக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸ்பெஷலி அதில் வந்து கோயம்புத்தூரை வந்து லேண்ட் ஆஃப் லயன்ஸ் கூட சித்தரிச்சிருக்காரு அந்த வீடியோவில். जो दावती वो अस्करी मैदान का कायद वो रहनुमा था, खासकर तमिलनाडु के मुसलमानों की आंखों की ठंडक और मुझ समेत तमाम मुजाहिदीन हिंद का महबूब भाई सैयद अहमद बाशा, मारूफ व जिक्र बाशा भाई, जो इस आर्जी दुनिया से अपने रब की बारगाह में हालत क़ैद में शहादत का मर्तबा हासिल करते हुए गुजर गए. பாஷா இறந்ததுக்கப்புறமா அவருடைய லெகசி இருக்கு இல்லையா, இப்போ அதை யார் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, அது எப்படி அந்த ஐடியாலஜி எப்படி வந்து அதை வந்து ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. அதை வந்து லஷ்கர் இ தாய்பா பூர்த்தி செஞ்சுட்டாங்க. லஷ்கர் இ தாய்பா, ஜெய்ஷே முகமது, ஐஎஸ்ஐஎஸ், அல் காய்தாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஃபரத்துல்லா கௌரி அப்படின்றவர் வந்து அல்லுமா ஆள் சேர்க்கறதுக்காக அல்லுமா பாஷாவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை, அவர் வாழ்க்கையில் என்ன, அவங்க என்னென்ன போராட்டங்கள் அவர் செஞ்சுருக்காரு, எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்காருன்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் இந்தியாவுக்கு எதிராக வந்து படையெடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது, கஸ்வத்துல் ஹிந்த். அதில் வந்து அவர் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அல்லுமாவுடைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும், கஸ்வத்துல் ஹிந்து நடக்க போகிறது, அதுக்காக நீங்கள் வந்து எல்லாம் அதை உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீல். கஸ்வத்துல் ஹிந்த் என்றால் நம்ம என்னென்னு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் டக்குனு மக்களுக்கு புரிகிற மாதிரி. கஸ்வத்துல் ஹிந்துனா இந்தியா மீது ஒரு இஸ்லாமிய படையெடுப்பு நடக்கும். அது பாகிஸ்தானில் கூட இருந்திருக்கலாம், எங்கேருந்து, மோஸ்ட்லி பாகிஸ்தானில் இருந்தால் வரும். ஏன்னா நம்ம இந்த 1761 ஷா வலியுல்லா வந்து அமித்ஷா அப்தலியை கூப்பிட்டு இந்தியாவில் மராத்தாஸ்க்கு எதிராக போராடுங்க அப்படின்னு சொன்னது கூட கஸ்வத்துல் ஹிந்த் தான். சுருக்கமாக சொல்லணும்னா, இந்தியா மீது இஸ்லாமிய படையெடுப்பு எடுத்து இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்காக அந்த கான்செப்டில் தான் லஷ்கர் இ தாய்பா இருக்குது, ஜெய்ஷே முகமது இருக்குது. அதை வந்து ஃபர்தர் பண்ணுறதுக்கு, அதை வந்து இன்னும் அதை கொண்டு செல்வதற்கு வந்து அவங்க ஒரு அல்லுமா பாஷாவை மேஸ்காட்டாக தேர்ந்திருக்காங்க. அல்லுமா பாஷாவை அந்த வீடியோவில் அல்லுமா பாஷா பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்புறமா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கள வந்து லயன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ அவங்க தியாகம் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்காரங்க அப்படின்னு. அந்த வீடியோவில் பார்த்தா இமாம் அலி அவரோட ஒரு கிளிப் ஒன்று வருது. அப்புறமா பழனி பாபாவோட கிளிப்ஸ்லாம் வருது. இது எதுக்குன்னா, இவங்களெல்லாம் வந்து இப்போ லீடர்ஸ்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, நாங்கள் எங்கள் லீடர்ஷிப் கீழே நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி அவங்க அந்த வெப்சைட்டில் அல்லுமாவோட ஹிஸ்ட்ரி இந்த வீடியோலாம் போட்டு நீங்கள் எங்களோட சேரலாம் அப்படின்னு சொல்லி QR கோடு மெம்பர்ஷிப்க்கு கூட அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அந்த QR கோடு உங்கள்கிட்ட இருக்குது, நான் கொடுத்துருக்கேன்.
QR கோட் அந்த இதான் அல்லுமா QR code. ஆமாம் அந்த அல்லுமாவை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. அல்லுமா எவ்வளோ எப்படி ஏன் ஆரம்பிச்சது, எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னு. சரி, இந்த கோரியை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இவர் 1961 ஹைதராபாத்தில் பிறந்தார். அவர் 1993 சவுதி அரேபியா போயிட்டார். சவுதி அரேபியாவில் வந்து அவங்களுக்கு இந்த தீவிரவாத குழுக்களோடலாம் ரொம்ப தொடர்பு ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானில் அந்த நேரத்தில் வந்து தாலிபான் நெருங்கி கொண்டு இருந்தது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. அவர் இந்த தாலிபான், அல்-காய்தா அவங்களோடலாம் நல்ல கனெக்ஷன்ஸ் வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் இந்தியாவில் யாரெல்லாம் இந்த ஜிஹாதெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணார். அவர் ஃபண்டிங் பண்ணது இல்லாமல் அவங்களுக்கு வந்து எந்த அமைப்புக்கு வந்து இவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு அவங்களோட டேலண்ட்லாம் பார்த்து அந்த அமைப்புக்கு கூட அவர் அனுப்பி வச்சார். அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்து சையத் முகமது ஹைதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ராஞ்சியில் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி. அவர் தான் வந்து ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஐஎஸ்ஐஎஸ்க்கும் முதல்ல அல்-காய்தாக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் ட்ரோன் மேனுஃபேக்சர் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, ராஞ்சியில் படித்த ஸ்டூடெண்ட்டு. இவர் ஃபண்ட் பண்ண ஆள் கோரி ஃபண்ட் பண்ணவர். இவர் சிரியா போயிட்டு சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் அல்-காய்தாக்கும் வந்து ட்ரோன்ஸும் அப்புறமா ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸு அவர் தான் தயார் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் வந்து டர்க்கிக்கு அகெயின்ஸ்டாக போனதுனால டர்க்கி ஆப்ரேஷன் யூஃப்ரேட்டஸ் ஷீல்டு அந்த சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி அவங்கள தோக்கடிச்சாங்க. அதில் இவர் மாட்டிக்கிட்டார். இவர் வந்து டர்க்கி ஜெயிலில் இப்போவும் இருக்கார். இவங்களை வந்து அல்-காய்தாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து கோரி தான். அதே சமயத்தில் கோரி சாஜித் மீர் அப்படின்ற லஷ்கர்-இ-தொய்பாவுடைய தற்காலிக பெரிய கமாண்டர். அவர் தான் 26/11 பாம்பேயில் நடந்த ஒரு பெரிய கொலவெறி தாக்குதலுக்கு அவர் தான் காரணம். அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் தான். அப்புறமா சபீல் அகமதுன்னு ஒரு பெங்களூர் டாக்டர், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் பிரதர் வந்து கிளாஸ்கோ ஏர்போர்ட் பாம்பிங்கில் வந்து அவர் அக்யூஸ்டாக இருந்தார். கஃபீல் அகமது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட பிரதரையும் சபீல் அகமதையும் இவர் தான் சப்போர்ட் பண்ணார். சபீல் அகமதை வந்து 2017-18 2020 நினைக்கிறேன், இவங்க 2020 சவுதி அரேபியா வந்து இவரை வந்து திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிடுறாங்க, டிபோர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது இந்த கோரின்றவர் வந்து அல்-காய்தாக்கும் நெருக்கமானவர், ஐஎஸ்ஐஎஸ்க்கும் நெருக்கமானவர். அவருக்கு எந்த ஒரு அஃபிலியேஷன்ஸ், குரூப் அஃபிலியேஷன்ஸ், பார்ட்டி ஜஹாதி அஃபிலியேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாரோடையும் அவர் வந்து கனெக்ஷனில் இருக்கார். அவர் வந்து அஃபிலியேஷன் இல்லாவிட்டாலுமே ஆன்டி இந்தியா அப்படிங்கிற பாயிண்ட்ல அவர் இல்லை, அது ஆன்டி இந்தியா, எல்லா அஃபிலியேட்டட் குரூப்ஸ் ஆன்டி இந்தியா தான். இதில் எந்த ஒரு குரூப்பும் ப்ரோ இந்தியாவே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப்பும் கிடையாது. ஸோ 27 அக்டோபர் 2020 ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. அவரை வந்து அவர் அதுதான் சொல்கிறாங்க, அவர் லஷ்கர்-இ-தொய்பாலையும் இருக்கிறாரு, அவர் ஜெய்ஷே முகமதுலையும் இருக்கார். அட் த சேம் டைம் ஐஎஸ்ஐஎஸோடையும் அவருக்கு நல்ல ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்தது அப்படியே படிச்சு காட்ட நல்லா இருக்கும். நோட்டிஃபிகேஷன், ஹோம் மினிஸ்ட்ரியோட நோட்டிஃபிகேஷன் 27 அக்டோபர் 2020, SO நம்பர் 380 of E. Whereas Farhatullah Gauri, Abu Sufyan alias Sardar Sahib alias Faru, having date of birth 2nd June 1966, based in Pakistan, இப்போ தற்போது பாகிஸ்தானில் இருக்கார். இஸ் a key member of terrorist organizations. 2 ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மெம்பர். அது இருக்கவே முடியாது. ஆனால் அவருடைய ப்ராக்சிமிட்டி, அவருடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, அவர் எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லையும் இருக்கார், லஷ்கர்-இ-தொய்பா அண்ட் ஜெய்ஷ்-இ-முஹம்மத். Whereas Farhatullah Gauri is accused in the cases being registered, investigated by the Gujarat police in Akshardham temple and by Hyderabad police in conspiracy to eliminate political leaders. Okay. Hereafter, he is notified as a terrorist under the UAPA. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த கோரி தான் இப்போ பாஷாவுக்கு ஆதரவாக வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னு பாஷா வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய போராளி, அவர் இறந்துட்டார், அவருக்கு நான் இரங்கல் தெரிவிக்கிறேன். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். ஜெயில் வாழ்க்கையும் அவருடைய வெளி உலக வாழ்க்கையும் அவர் இஸ்லாமுக்காக தான் அவர் போராடினார், வேறு எதுக்கும் அவர் போராடலை. அவர் ரொம்ப பெரிய தியாகி அவர். நம்ம இதில் அவர் சொல்கிறது என்னன்னா, அல்லுமா வந்து பாஷா பாய் along with the leadership and mujahideen of Alluma, among them Imam Ali and other mujahideen, gave their blood to keep this movement alive,
hoping that the sacrifice will result in a strong defensive front for India, Muslims in India. அது பேசும்போதே வந்து பழனி பாபாவோட பிக்சர் வருது. அவர் சொல்கிறதுல யாரை பற்றி சொல்கிறாரு, பாஷாவை பற்றி சொல்கிறாரு, இமாம் அலியை பற்றி சொல்கிறாரு, மற்றவங்களோட ஃபோட்டோஸ் வருது, அவர் பேர் சொல்லலை. அதில் வந்து பழனி பாபாவோட பேரும் வருது. முஜாஹிதீன்னு காமனாக சொல்லிடுறாரு. முஜாஹிதீன்னா போராளிகள், புனித போராளிகள் அப்படின்னு ஃபார் சொல்கிறார். திஸ் காஸ் அப்படிங்கிறாரு. என்ன காஸ்? காஸ் வந்து எஸ்டாப்ளிஷிங் இஸ்லாமை வந்து மேலோங்க வைக்கிறதுக்காக அவர் பட்டிருக்கார் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இவர் ப்ளஸ் வந்து அவர் வந்து குறிப்பாக அந்த ஊரை பற்றி ரொம்ப சொல்கிறாரு. அந்த ஊரில் இருந்து தான் வந்து லயன்ஸ் வந்திருக்காங்க, பெரிய பெரிய முஜாஹித்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு அவரே அதில் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தவறான ஒரு தகவல் அவர் கொடுத்துருக்காரு. இன் ஹிஸ் ஸ்ட்ரகிள் he faced severe torture, especially at the hands of Q Branch, a governmental department notorious for targeting Muslim organizations அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் டார்கெட் பண்ணுறதுலாம் வந்து Q Branch சொல்கிறாரு. Q Branch ஆக்சுவலி Q Branch இல்லை, அது அவர் இந்த 90s பாம் பிளாஸ்ட் வந்து Q Branch பார்த்துட்டு இருந்தது. சப்சீக்வெண்ட்லி இந்த கோவை பிளாஸ்டில் வந்து இந்த கேசஸ்லாம் பார்த்தது வந்து சிபிசிஐடி எஸ்ஐடி. Q Branch கூட இனிஷியலாக பண்ணால் கூட சிபிசிஐடி தான் முதல்ல பண்ணியிருந்தாங்க. தென் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் வந்து டோட்டலி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணது சிபிசிஐடி எஸ்ஐடி. பட் Q Branch-ஓ சிபிசிஐடி எஸ்ஐடியோ யாருமே வந்து தவறான ஆளுங்களெல்லாம் அரெஸ்ட்லாம் பண்ணவே இல்லை. கரெக்டான ஆளுங்களை தான், சரியான ஆளுங்களை தான் அரெஸ்ட் பண்ணாங்க. டார்ச்சர்லாம் கிடையாது. இதில் வந்து அப்பட்டமான பொய். டார்ச்சர் கிடையாது, நோ டார்ச்சர். இதெல்லாம் வந்து தி ஆர் நாட் ஆர்டினரி கிரிமினல்ஸ் கிடையாது. டார்ச்சர் பண்ணி தி ஆர் ஆல் ஐடியாலஜிக்கல் கிரிமினல்ஸ். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணால் உண்மையெல்லாம் கொண்டு வர முடியாது. அண்ட் டார்ச்சர் என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. பிகாஸ் அவ்வளோ ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரை வந்து அந்த நேரத்தில் டாக்டர் கருணாநிதியோட கவர்மெண்ட் வந்து பரம்வீர் சிங் என்று பஞ்சாபில் இன்சர்ஜென்சி நடக்கும்போது அவர் இருந்தாராங்க, அதை கட்டுப்படுத்தினார். அவர் தான் இங்கே வந்து எஸ்ஐடியோட சீஃபாக இருந்தார். அதில் யாருமே இன்னசென்ட்னு யாரையும் சொல்லவும் முடியாது. இன்ஃபேக்ட் இவர் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேஷன் நடத்தி நியாயமாக அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு முஸ்லீம் அமைப்புகளே வந்து அந்த நேரத்தில் அதை சொல்லியிருந்தாங்க. 98, 99 அதனால் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பொய். இந்த பொய் சொன்னால் தானே ஆளுங்க வருவாங்க. ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு எப்படி இந்த மாதிரி பொய் சொல்லணும், நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு டார்ச்சரும் கிடையாது. இப்போ இந்த கோரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா டுடேல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ரீபில்ட் பாபரி மஸ்ஜித், பாகிஸ்தான் பேஸ்ட் டெரர் பிளானர் ஃப்ளோட்ஸ் நியூ ப்ராபகேண்டா மாடியூல் சென்ட்ரல் டு த நியூ ஜிஹாதி ரேடிகலைசேஷன் மாடியூல் இஸ் பாகிஸ்தான் பேஸ்ட் டெரரிஸ்ட் Faratullah Gori, who is linked to the 2024 Rameshwaram cafe and 2002 Akshardham temple attacks. So Rameshwaramku அவர் தான் மாஸ்டர் மைண்ட். ராமேஸ்வரம்க்கு அவர் தான் மாஸ்டர் மைண்ட். அக்ஷர்தாம்க்கு அவர் தான் மாஸ்டர் மைண்ட். சவுத் இந்தியாவில் பெரும்பாலுமான ப்ராப்ளம்ஸ்க்கு அவர் தான் மாஸ்டர் மைண்டாக இருக்கார். கொச்சி என்ஐஏ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. தட் இவர் பிஎஃப்ஐ வந்து அல்கைதா ஐஎஸ்ஐஎஸ்லாம் வந்து ஆள் சேர்க்குறாங்க, லஷ்கரோட ஆள் சேர்க்குறாங்கன்னு. அது இவரோட கனெக்ஷனில் தான் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இவரோட டென்டிக்கல்ஸ் வந்து எல்லா இடத்துல தமிழ்நாடு மட்டும் இல்லை, என்டையர் இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட்டாகி தான் இருக்குது. இப்போது தமிழ்நாடை மட்டும் குறி வைக்கிறது இஸ் வெரி பிக் டேஞ்சர் ஃபார் அவர் சொசைட்டி. ஏன்னா இந்த மூமெண்ட் ஆஃப் கஸ்வத் இன் ஹிந்த் ரீச்சஸ் இஸ் கம்ப்ளீஷன், how many will be remembered as having fulfilled their duties? கஸ்வத்துல் ஹிந்த் ஜெயிச்சு இந்தியா வந்து தோத்ததுக்கு அப்புறமா இஸ்லாமிய ஆட்சி வரும்போது எத்தனை பேருக்கு வந்து நாங்களும் இதை வந்து பங்கேற்றோம்னு சொல்ல முடியும்? நீங்கள் அன்னைக்கு ரிக்ரெட் பண்ணக்கூடாது, நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு. இப்போ நீங்கள் செய்யுங்க. பாஷாபாய் இந்த மாதிரி கஸ்வத்துல் ஹிந்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்றாங்க. பாஷாபாய் இஸ் ஒன் அமங் த ஃபார்ச்சுனேட் ஃபியூ ஹூ ஃபுல்ஃபில் த டியூட்டிஸ் அட்மைரபிளி. அவர் அந்த டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணாருன்னு யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறான்? லஷ்கர் தாய்பாவே சர்டிஃபிகேட் கொடுக்குது. ஏன்னா ஹி வாஸ் அ கமாண்டர், அவர் ஒரு பெரிய கமாண்டர், அவர் பெரிய படைத்தளபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவாலையும் வந்து இஸ்லாம வந்து போதிக்கிறதுலையும் வந்து பேட்டில் ஃபீல்ட்லேயும் போர்க்களத்துலேயும் வந்து அவர் வந்து ஒரு எந்த காலத்துலேயும் அவர் வந்து தோத்ததே கிடையாது. கரெக்டாக அவருக்கு என்ன வேலை கொடுத்துருந்ததோ, காட் என்ன வேலை செய்ய சொன்னாரோ அந்த வேலை அவர் செஞ்சார். அப்படி தான் அந்த த்ரூ அவுட் அவர் பேசின
அந்த ஸ்பீச்லலாம் இவரை பாராட்டி அந்த ஏரியாவை பாராட்டி இனிமேல் வந்து எப்படி போராளிகள் நடந்துக்கணும், இனிமேல் கஸ்வத்துல் ஹிந்துக்காக நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட நீங்கள் வந்து அல்லுமா அப்படின்னு ஒரு அமைப்பை, ஒரு ஆன்லைன் அமைப்பு, ஒரு ஆன்லைன் போர்ட்டலை உருவாக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு வேற அவர் சொல்கிறாரு. ஓகே, அல்லுமான ஜாயின் பண்ணுங்கன்ட்டு பாகிஸ்தான் தீவிரவாதி சொல்கிறாரு. ஆமாம், அது வந்து ஆக்சுவலி அல்லுமான்னு இருந்தால் கூட அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இட்ஸ் நாட் தட் இங்கே அல்லுமா தீவிரவாத அமைப்பு கிடையாதுன்ற ஒரு சில நபர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அதுக்கு அவங்களுக்கு இவர் பதில் கொடுத்துருக்காரு. ஃபரத்துல்லாவே வந்து ஆன்லைனில் போட்டு ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவர் எங்கள் ஆள், நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்க அப்படி தானே இருக்குது. அவர் வந்து அவரை செஞ்சுருக்காரு. அவருடைய லெகசி, அவருடைய போராட்டங்களில் வந்து இன்னுமே நம்ம வந்து மேலோங்கி ஃபர்தராக நம்ம அதை கொண்டு போகணும் அப்படின்னு தானே அவர் சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு அட்டாக்குமே, ஒவ்வொரு டெரரிஸ்ட் அட்டாக்குமே, இந்தியாவுக்கு எதிரான செயல்களுமே தனித்தனியாக பார்ப்பதை விட்டுவிட்டு we have to connect the dots அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது திஸ் இஸ் ஒரே மாதிரியான எக்கோசிஸ்டம், எங்களோட ஒட்டுமொத்த நோக்கமும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு? இல்லை, அப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன மிஸ் பண்ணுறோன்னா we are not connecting the dots. ஓகே, ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு நடந்ததுன்னா அது நமக்கு இம்பேக்ட் வரவே வராதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நியூ வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு சிக்னல் சேனலில். வாய்ஸ் ஆஃப் ட்ரூத், சவுத் அல் ஹக், சவுத்னா வாய்ஸ், ஹக்னா உண்மை அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதில் வந்து ஆல் தீஸ் ஃபேஸ்புக்கில் இருந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா ப்ரொபகேண்டா இருக்கா அவரோட சிக்னல் சேனலில் அது போடுறாரு. போட்ட பிறகு இஸ் காலிங் அப்பான் முஸ்லிம்ஸ். அந்த வீடியோஸ்லாம் அவர் ஜியாதுக்கு, இந்தியாவுக்காக ஜியாது பண்ணுங்க, ஏன்னா ரீபில் பாபரி மஸ்ஜிதை திருப்பி கட்டுறதுக்காக நீங்கள் எல்லாம் வேலை செய்யுங்க அப்படின்றாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், பாபரி மஸ்ஜிதை கட்டுறது, அந்த சாரி ஃபார் இன்டரப்ஷன், எஸ் ப்ளீஸ், பாபரி மஸ்ஜித் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இங்கே யாருமே தடுக்கவில்லை. அவர்களுக்கு வேற ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கே கட்டிட்டு இருக்காங்க. இல்லை, நாங்கள் அந்த இடத்துல தான் இப்போ இருக்கிறத ஒழிச்சிட்டு தான் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு. ராமர் கோயில் இடிச்சிட்டு, ஆமாம், 2வது அடி இடிப்போம் அப்படின்றாங்க. ஸோ அதில் அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, 2024 ஆகஸ்ட்டில் வந்து ட்ரெயின் டீரெயில்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணணும், இந்தியாவுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரே சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியாவில் பார்த்துருப்போம் எத்தனை ரயில் தண்டவாளங்கள் நடுவில் எத்தனையோ பொருட்கள் வைக்கிறாங்க. இதற்கு பின்னாடியும் பாகிஸ்தான் ISI தீவிரவாதிகள் இருக்காங்க. ISI இல்லை, இவங்களோட சப்போர்ட்டர்ஸ் கூட இருக்கலாம்ல. அதுதானே அவர் இப்போ நம்ம எவ்வளோ இந்த ஆகஸ்ட்டில் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். ஆகஸ்ட், செப்டம்பர் டு நவம்பர் 2 மாதம், 1 மாதம் வந்து டீரெயில்மெண்ட்டு, ஒரு ட்ரெயின் டீரெயில் ஆகி ஐ திங்க் 10 பேர் இதுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கூட நடந்தது. மேபி அது ஆக்சிடெண்ட்டாக என்னன்னு அது என்கொயரி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை முடிஞ்சிடுச்சா எனக்கு தெரியல. மேபி இவங்களோட ஹேண்டிஒர்க்காக இருக்கலாம். பரவலாக ட்ரெயின் டீரெயில்மெண்ட் நடந்துச்சுன்னா மீடியாலையும் சரி, மக்கள் மனசுலையும் இது ரயில்வேஸினுடைய ஃபெயிலியர் என்று தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மத்திய ரயில்வே அமைச்சகமாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த ரயில்வே துறையினுடைய ஃபெயிலியர் என்று மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. ஆனால் இந்த ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறது பெரிதளவில் பேசப்படுறது கிடையாது. அதாவது ரயிலை கவிழ்ப்பதற்காக சதி, அதுவும் சர்வதேச அளவில் சதி நடக்கிறது என்பது பேசப்படுறது கிடையாது. அவர்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் எப்படி போய் சேரும்னு நினைக்கிறீங்க? உண்மையாக சதி நடக்கிறது எப்படி நிரூபிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணணும். யாரெல்லாம் மக்கள் மனசு அந்த பெர்செப்ஷன் சொல்கிறேன். இல்லை, அது கவர்மெண்ட் தான் அது வந்து இனிஷியல் என்கொயரியை சீக்கிரமாக வந்து முடிக்கணும். இனிஷியல் என்கொயரியை நீங்கள் வந்து இழுத்தா அது வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ மக்கள் அது போய் சேராது. இனிஷியலாக அது டீரெயில்மெண்ட் அந்த எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் ஒரு ஃபாரன்சிக், அதுக்குன்னு ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது கொஞ்சம் ரயில்வேஸ்லேயே அந்த ஃபாரன்சிக்ஸ் வந்துட்டால் நல்லது. ஓகே, ஸோ தட் இமீடியட்லாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் என்ன தான் எப்படி இது டீரெயில் ஆயிருக்குன்னு. அது இன்ஜினியர்ஸாக இருக்கும், வெரி கம்ப்யூட்டர். நம்ம வந்து ஃபாரன்சிக்னா வெளியே இருந்து வரணும்னு இல்லை. சம் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கிறாங்க ரயில்வேஸில். தே கேன் இமீடியட்லி கிவ் இது வந்து சப்போர்ட்டாச்சா இல்லையான்னு சொல்லி. அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், நான் அந்த சொன்ன மாதிரி திஸ் அன்கனெக்டட் ஈவெண்ட் சிரியாவில் நடக்குது. ஒரு கவர்மெண்ட்டே விழுது. அது ஒர்க்கு யார் வந்து அலெப்போல இருந்து தோக்கடித்த பிறகு யாரெல்லாம் வந்து சரணாலயமாக இட்லிப்பில் போனாங்களோ அவங்களே திருப்பி வந்து கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க, தோக்கடிக்கிறாங்க. ரஷ்யாவும் அதில் ஒன்றும் பண்ணலை, யாராலையும் எதுவும் பண்ண முடியல. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்படி ஆப்கானிஸ்தானில் தோக்கடித்தோமோ அமெரிக்காவை, அதே மாதிரி ரஷ்யாவும் தோக்கடிச்சிருக்கோம். இதுக்காக இது ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் எடுத்துக்கங்க தான் அந்த வீடியோவில் இருக்குது. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறாரு, டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஹயாத் தஹ்ரீர் ஷாம், HTS,
ஜோலானி வந்திருக்காரு இல்லையா, இன்டர்நேஷ்னல் பேண்ட் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் டெரரிஸ்ட் பர்சன் சொல்லியும் பேன் பண்ணியிருக்கு. அவரோட ஆர்கனைசேஷனில் 2018 பேன் பண்ணிச்சு. இவர் டெரரிஸ்ட் 2013 யுஎன்எஸ்சி பேன் பண்ணியிருக்கு. ஏன்னா யுஎன்எஸ்சி பேன் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இன்னி வரைக்கும் ஜெய்ஷே முகமதை பண்ண முடியல, பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷனலி பேன் பண்ண முடியல, யுஎன்ஆல பேன் பண்ண முடியல. யுஎன்ஆல ஒரு ஆளை பேன் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து 5 பர்மனெண்ட் மெம்பர்ஸ் அதுக்கு ஓட்டிங் எஸ்ன்னு சொல்லணும், அப்போ தான் பேன் பண்ண முடியும். அந்த கமிட்டிக்கு தான் அந்த பவர் கொடுத்துருக்கு. 5 மெம்பர்ஸ், என்டையர் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸும் வீட்டோ பவர் மெம்பர்ஸும் வந்து ஒரு கமிட்டியை நியமிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கேட்டுட்டு கமிட்டி, செக்யூரிட்டி கவுன்சில் கமிட்டியை கேட்டுட்ட பிறகு தான் ஒரு ஆளை பேன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நமக்கு இன்ஸ்பிரேஷன், அவர் ஒன்றுமே இல்லாமல் டிசைனேட் பண்ணட்டும், டிசைனேட் பண்ணது தோத்த பிறகு கூட திருப்பி அவர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு. அதே மாதிரி தான் நம்ம சிரியாவில் அப்போ அதே தான் நம்மளும் தோத்துட்டோம். பிரிட்டிஷ் கிட்ட தோத்தோம், ஹிந்துஸ் கிட்ட தோத்தோம், திருப்பி நம்ம வருவோம். வி மஸ்ட் ஹேவ் ஃபேத் இன் காட் அப்படின்னு ஹெச்டிஎஸ்ஸை காட்டி இங்கே வந்து ஆளுங்களை வந்து கௌரி சொல்றாரு. இங்க ரொம்ப பேர் ஹெச்டிஎஸ் சப்போர்ட்டர்ஸே இருக்கிறாங்க. ஹெச்டிஎஸ் சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்கிறாங்க. நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா ஹெச்டிஎஸ் சப்போர்ட்ல எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். எக்ஸ் தளத்தில் இருக்கு, இதில் இருக்கு, நம்ம இன்ஸ்டாகிராமில் அவங்களோட வீடியோஸ் தமிழ்லேயே வருது. இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி பழனி பாபா வீடியோஸ் வந்து தமிழில் தான் இருந்தது, இப்போ இங்கிலீஷில் கூட டிரான்ஸ்லேட் ஆகி வருது. இது எதுக்காக வருது? பிகாஸ் இது ஃபாரினர்ஸை அட்ராக்ட் பண்ணுறாங்க, இப்படிலாம் அவர் பேசினார் அப்படின்னு. மேபி இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி அங்கே இருக்கிறவங்க இவரை பற்றி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்களோ, இவர் நல்லா பண்ணார் அப்படின்னா அங்கேயும். இப்போ அவங்க இப்போது லஷ்கர் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஃபாரினில் இருக்கிற ஒரு ஆளை காட்டி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறத விட ஆல்ரெடி இங்கே யாரெல்லாம் ஃபேமஸ் இருக்காங்களா, இறந்துட்டாங்க, அவங்க லெகசி இல்லை, அவங்கள நம்ம கல்டிவேட் பண்ணலாம். இப்போ கூட பழனி பாபான்னு ஒரு குரூப் இருக்குது. பழனி பாபாக்காக உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு 28 ஜனவரி அந்த நேரத்தில் எல்லாம் அந்த டேட்டில் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமே எல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அவருடைய லெகசியை ஃபாலோ பண்ணுறவங்க இன்னி கூட ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணுறது? இப்படி தான் பண்ணுறது. இவங்களை கேப்சர் பண்ணணும்னா ஒரு ஃபாரின் ஏஜென்சி வந்து இவங்கெல்லாம் எங்கே ஆளுங்க, எங்களுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணாங்கன்னா நார்மலி அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் வரும். அதாவது ஹைஜாக் பண்ணுற மாதிரி ஹைஜாக் பண்ணுற இறந்துட்டாங்க, இப்போ யாரும் இல்லை, பவர் லீடர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் ஹைஜாக் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் வந்து இட்ஸ் ஃபாரின் பவர், இது வந்து நாட் ஆர்டினரி பவரில். சரி, இவங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இட்ஸ் வெரி சிம்பிள். இவங்களோட ரெக்கார்டட், நான் சொல்கிறேன் ரெக்கார்டட் வந்து 2000 வந்து முஸ்லீம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அப்போது இந்த கோயம்புத்தூர்லாம் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது முஸ்லீம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்னு அவ்வளோ பிரச்சனையிலையும் 2001-2 வந்து முஸ்லீம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் உருவாக்கிடுச்சு. அது உருவாக்குனதே யாருன்னா அபு ஹம்சாவும் ஹைதராபாத்தில் 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் அந்த அமைப்பு உருவாக்குனாங்க. சவுதியில் இருந்தாங்க. இங்கேருந்து ஜாஹீரும் வேற ஒரு தௌசீஃப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அங்கே போயிட்டு அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டு, அவங்க ஒரு ஆள் வந்து சலீம்னு ஒருத்தர் வந்து இங்கே சென்னைக்கு வர்றாரு, மீட்டிங் நடக்குது, நம்ம வந்து இஸ்லாம் விரோதிகளெல்லாம் கொல்லணும். இது பாம்பிளாஸ்ட் ஆகி 3-4 வருஷத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துனாங்க அவங்க. அதில் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துருந்தாங்க. தென் தமிழ்நாடு போலீஸ், சென்னை போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிச்சு. கேஸ் அவங்க மேலே போடப்பட்டது. அதில் 4 பேர் கன்விக்ஷன் வாங்கினாங்க, 17 பேர் அக்விட்டல் ஆகிட்டாங்க. அது ஸோ அவங்க லஷ்கர்-e தொய்பா ஃப்ரம் ஹைதராபாத், லஷ்கர்-e தொய்பா இது சவுதியில் இருக்கிறவங்க, ஹைதராபாத்காரங்க, இவங்களோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2000 இருந்து. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது, இது ஏதோ இனிமேல் தான் அது வரப்போகுதுன்னு இல்லை. அந்த நேரத்தில் பாஷா உயிரோடு இருந்தார். மேபி அவங்க வந்து அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அவர் இறந்ததுனால அவரோட லெகசியை யார் அப்படியே டிஸ்பர்ஸ் ஆக விட முடியாதுல்ல, அதெல்லாம் கேதர் பண்ணணும். அதனால் அல்லுமா என்ற பேர்லேயே சிக்னல் அக்கௌண்ட் ஆன்லைன் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் QR கோடும் ஸ்கேனரும் கொடுத்துட்டாங்க. யூ கேன் ஜாயின். இப்போ மத்திய அரசாங்கம் இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது? இல்லை, அது ஆல்ரெடி அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், ஓகே, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது ஆஸ் யூஷுவல் இன்னொரு விரிவான ஒரு கலந்துரையாடல் நம்ம நிகழ்த்தியிருக்கோம். அது அப்படியே மக்களுக்கு கொடுப்போம், மக்களுடைய முடிவிற்கு விட்டு விடுவோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு முக்கியம். தேங்க்யூ.
இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.